சார், வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் மிக புகழ்பெற்ற ஆன்மீக புலவர், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஞானி, ஒரு தெய்வ புலவர், எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற திருவள்ளுவர் பிறந்த தினம் சார். அந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு, திருவள்ளுவருடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு, தமிழகத்தினுடைய ஆளுநர் அவருடைய அலுவலகத்தில் வள்ளுவருடைய புகைப்படத்தை வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அவரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் எப்படி திருவள்ளுவர்களுக்கு காவி உடை அணிவிக்கலாம், எப்படி நீங்கள் அவருக்கு காவி ட்ரெஸ் கொடுக்கலாம், எப்படி நீங்கள் காவி பெயிண்ட் அடிக்கலான்னு இந்த திகா, திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட்டு, இந்த வைகோ போன்ற பழைய கிழட்டு பெருச்சாளிகள்லாம் பதறது, கதறது, அலறது சார். சார், தெய்வ புலவர் திருவள்ளுவர் யார் சார்? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று ஒரு குறளை, அழகான குறளை, முதல் குறளை சொன்னவர், எழுதியவர். அவர் ஒரு தெய்வ புலவர், ஒரு ஆன்மீக புலவர். அவர் எந்த உடையில் இருந்திருப்பார்? கிட்டத்தட்ட 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புலவர் என்ன கலர் சார் ட்ரெஸ் பண்ணிச்சிருப்பார்? இந்த தேசத்தினுடைய கலர் என்ன? இந்த மண்ணினுடைய கலர் என்ன? செம்மண், காவி மண், காவி கலர் சார். காவி முனிவர்கள் மட்டுமல்லாமல் நம்மளை ஆண்ட மன்னர்கள், அரசர்கள் எல்லாமே அணிந்ததெல்லாம் அன்று காவி. அவர்கள் பயன்படுத்திய எல்லா கொடிகளுமே காவி கொடிகள். காவி கொடிக்குள் தான் நீங்கள் புலியோ அல்லது ஈட்டியோ வேறு ஏதாவது நீங்கள் சின்னத்தை பொறிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்தியனுடைய நிறமே காவி நிறம். இந்தியனுடைய ஆன்மீக பூமி. அந்த பூமியில் கலர் என்றால் காவி கலர் சார். சார், சூரியன் உதிக்கிறது காவியில் தான் உதிக்கிறது சார். சூரியன் செம்மண், காவி நிறம். சூரியன் மறைகிறது, அப்பொழுதும் செங்கதிர், காவிதான் சார். இயற்கையாகவே இந்த மண், இந்த உலகம் செம்மண், காவி மண், காவி கலர் சார். சார், ஆளுநர், கவர்னர் தன்னுடைய அலுவலகத்தில் திருவள்ளுவர் பிறந்த நாளைக்கு அவருக்கு ஒரு மீட்டிங் வச்சார், மாலை போட்டார், புஷ்பாஞ்சலி பண்ணார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் நீங்கள் வள்ளுவர்களுக்கு மாலையிட்டீர்களா? புஷ்பாஞ்சலி செய்தீர்களா? திராவிட கழகம் தங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் செய்தீர்களா? கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் திருவள்ளுவருடைய புகைப்படத்திற்கு மாலையிட்டு அஞ்சலி செலுத்தினீர்களா? சார், வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தாயும் எக்மோர் வச்சுக்கிறீங்களா? உங்கள் அலுவலகத்தில் திருவள்ளுவருக்கு புகைப்படத்திற்கு மாலையிட்டீர்களா? சார், நீங்கள் திருவள்ளுவரை வைத்து அரசியல் பிழைப்பை நடத்துகின்ற திராவிட கழகங்கள், திராவிடம் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளெல்லாம், இந்த விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளெல்லாம் திருவள்ளுவருக்கு ஏன் காவி அடை அணித்தீர்கள்? சார், அது ஒரிஜினல் கலர் காவி சார். திருவள்ளுவர் நிறம், ஒரிஜினல் நிறம் காவி சார். சார், சென்னையில் இருக்கின்ற பிரபலமான பச்சையப்பன் கல்லூரி போய் பாருங்கள். சென்னையில் இருக்க பச்சையப்பன் கல்லூரி, அமைஞ்சுக்குள்ள இருக்கின்ற பச்சையப்பன் கல்லூரி பாருங்கள். அதனுடைய என்ட்ரன்ஸில், முகத்துவாரத்தில் திருவள்ளுவருடைய படம் இருக்குது சார். அதில் நீங்கள் சொல்கிற ஃபோட்டோவும் அதனுடைய புகைப்படமும் வேறு மாதிரி இருக்குது சார். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரிஜினல் புலவர், ஒரிஜினல் தெய்வ புலவர் திருவள்ளுவருடைய பட்டையை அளித்தீர்கள், அந்த குங்குமத்தை அளித்தீர்கள், அவர் அணிந்திருந்த உத்திராட்ச மாலையை மறைத்தீர்கள், அழித்தீர்கள், எடுத்தீர்கள். ஏன் சார்? ஒரு கவிஞர்னா, ஒரு தெய்வீக புலவர்னா, ஒரு ஆன்மீகவாதினா காவி உடை, ஒரு உத்திராட்ச கொட்டை, அதன் மேல் பட்டை, அதன் மேல் குங்குமம் இருப்பாங்க சார். அதையெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது வேண்டுமென்றே திருளுடைய அடையாளத்தை அகற்றியவர்கள், மாற்றியவர்கள், அளித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில். இன்று ஒரிஜினலாக திருவள்ளுவருடைய உடை,
காவி உடை. அவருடைய காவி உடை தான் அணிந்து இருந்திருப்பார். ஏனென்றால் அவர் தெய்வ புலவர், ஆன்மீகவாதி, ஒரு ஞானி, மிகச்சிறந்த கவிஞர். அவர் எந்த உடை அணிந்திருப்பார்? காவி, இந்த மண்ணின் நிறமான காவியத்தை அணிந்திருப்பார். நண்பர்களே, பெரியவர்களே, சான்றோர்களே, இளம் சிறாக்களை, பிறந்த குழந்தைகளே, சிறாக்களே, பாலகர்களே, மாணவர்களே, 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் படிக்க மாணவர்களே, உங்களிடம் உங்கள் அம்மாவின் முகம் என்னவென்று உங்களுக்கு சொன்னால் எந்த முகம் வருமோ உங்கள் அம்மாவின் முகம் வரும். அதுபோல் உங்களுடைய தந்தை, உங்களுடைய அப்பாவின் முகம் உங்களுடைய அப்பாவை நினைக்க சொன்னால் உங்கள் அப்பாவினுடைய முகம் வரும். எப்படி நீங்கள் நினைக்கும் போது அம்மாவினுடைய முகம் வருதோ, அப்பாவினுடைய முகம் வருதோ, அதுபோல் தெய்வ புலவர், தெய்வீக புலவர், ஞானி திருவள்ளுவர் என்ற பெயரை சொன்னாலே உங்கள் மனதில் வர வேண்டியது காவி உடை அணிந்து, உத்திராட்ச மாலை அணிந்து, பட்டையிட்டு, நெற்றியில் குங்குமிட்ட அந்த உருவம்தான், அந்த திருவள்ளுவர் காவி உடை அணிந்த உருவம்தான் ஒவ்வொரு மக்களுக்கும், இந்த உலகில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும், தமிழர்கள் மட்டுமல்லாமல், இந்தியர்கள் மட்டுமல்லாமல், உலகில் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் திருவள்ளுவர் என்றால் காவி உடை, உத்திராட்ச மாலை, பட்டை, திருநீர் பட்டை, நெற்றியில் குங்குமம், ஒரு தாடி. இந்த திமுக காரன், அந்த திமுக ஆட்சியில் ஏன் அந்த தாடி எடுக்க மாட்டீங்க? நீங்கள் உத்திராட்ச கொட்டையை எடுத்துட்டீங்க, பட்டையை எடுத்துட்டீங்க, குங்கும பொட்டு எடுத்துட்டீங்க, ஏன் அந்த தாடியை வச்சுருக்கீங்க? தாடி வச்சா உங்களுக்கு புலவர்னு சொல்ல தெரியுதில்ல, அந்த தாடியை ஏன் எடுக்கல நீங்கள்? சார், தாடியோட, உத்திராட்ச மாலையோட, விபூதி பட்டையோட, குங்குமத்துடன் இருக்கின்ற அந்த காவி உடை அணிந்தவர் தான் நம்முடைய திருவள்ளுவர். தெய்வ புலவர், தெய்வீக புலவர், ஆன்மீக புலவர், ஞானி. நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலும் அந்த காவி உடை அணிந்த தெய்வ புலவர் தான் நம்முடைய மனதில் வர வேண்டும் என்பதை எல்லா மக்களும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திராவிட கழகங்களுடைய ஆட்சிகள் அகற்றப்பட்டன. திராவிட கட்சியுடைய ஆட்சிகள் இந்த தமிழகத்தில் இன்று மாற்றப்பட்டாச்சு. புதிய ஆட்சி வந்திருக்குது. புதிய உலகம் படைப்போம். புதிய திருவள்ளுவரை இனிமேல் அவருடைய அவதார நாளான பிறந்த தினமான வைகாசி அனுசரணத்தில் பிறந்த தினமான தினம் முதல் திருவள்ளுடைய உடை காவி உடை, காவி உடை, காவி உடை என்பதை எல்லோருடைய மனதிலும் பதிய வைப்போம்.